இன்னைக்கு வந்து என்ன ப்ளாக் பார்க்க அமேசானில் கிச்சனுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துடுது. ஆக்சுவலி ஃப்ரைடேவே வந்துடுது. நாங்கள் போய் எடுத்து வந்தது லேட்டு. வந்த உடனே நான் ஓப்பன் கூட பண்ணல. பசங்களோட பொருள் மட்டும் அவங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இயரிங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. என்னெல்லாம் வந்ததுன்னு தெரியல. நான் எல்லாமே வந்துடுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு எல்லாமே நான் ஆர்டர் பண்ணது ரொம்பலாம் ஆர்டர் பண்ணல, கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இயரிங்ஸ் ரிங்ஸ் எல்லாம் வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாமே ஓபன் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சரி வாங்கியிருக்கேங்க. என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஐக்கியால வாங்கினது 2 பாட்டில், அது $10 வாங்கினேன். அது வந்து இருக்கு என்கிட்ட. இன்னொன்னு செப்பரேட்டா ஒண்ணு வச்சிருக்கேன், அதுவும் இருக்கு. நான் இது எதுக்கு வாங்கினேன்னா, எனக்கு அதுல ஒரே ஒரு பெரிய கன்சர்ன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஆயில் டிஸ்பென்சரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மூடி இருக்கும். அது எனக்கு பிரச்சனையே இருக்காது. இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கு. சரி, அதுல இருந்து கொஞ்சம் மாத்தலான்னு சொல்லிட்டு போய் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. எனக்கு இது பார்த்தேன், இதுல பிடிச்சிருச்சு. இன்னொன்னு பார்த்தேன், மூடியோட நல்ல பெரிய பாட்டில் கிடைக்குது, மூடியோட இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இது நல்லா இருந்தது. இதுல வந்து 3 கலர் இருந்தது, பிளாக் ஒண்ணு, ஒயிட் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து கிரீனு. நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணுவேன் நானு. அதனால எனக்கு கிரீன் பிடிச்சிருந்தது, கிரீன் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம். இது வந்து $9.99 அது 2ஆ கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா $16க்கு 2 கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணா அடுத்தது வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இது வந்து 8 ounce கண்டெய்னருங்க. இது எதுக்குன்னா இந்த சட்னி எல்லாம் பண்ணோம்னா எடுத்து வைக்கிறதுக்கு தான். நான் வந்து எப்போதுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு எப்போதுமே இப்ப சாப்பிடுறாங்கன்னா மத்தியானத்துக்குன்னா காலம்பரை செஞ்சு மத்தியானத்துக்கு சாப்பிட, அதுதான் எனக்கு பிடிக்கும். நானும் வந்து லஞ்சுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும், சாலட் எல்லாம் போட்டு. இது நல்லாவே பெருசா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாலட் போட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். என்னோட பேக்ல வந்து நான் 2 வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மெலிசா இருக்கா, ஒண்ணு வந்து நான் காஸ்கோல வாங்கின வாட்டர் பாட்டில். அது கொஞ்சம் குண்டா இருக்கும், மீன்ஸ் திக்கா ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சம் இதுவா இருக்குமா, அதால அது வச்ச உடனே பிளாட்டான கண்டெய்னர் ஏதாவது வச்சோம்னா பேக் இன்னும் இப்படி ஆயிடுது, பெருசாயிடுது. அதால வந்து நான் இது ஒண்ணு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ்காகவும் வாங்கினேன். கலர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து ஊறுகாய் எல்லாம் போனோம்னா கூட எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊறுகாய் பண்ண நாங்க வந்து தக்காளி ஊறுகாய் என்னோட ஃப்ரெண்டு பண்ணாங்க. அன்னைக்கு நான் வீட்டுக்கு போயிருக்கும் போது தக்காளி ஊறுகாய் பண்றேன்னாங்க. அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு தக்காளி ஊறுகாய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நான் பண்ணணும். அம்மா கிட்ட ரெசிபியும் கேட்டேன். அம்மா சொன்னாங்க டிஷ் வாஷர்லயே வாஷ் பண்ணிக்கலாம், மைக்ரோவேவும் சேஃப், நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசர்லயும் வச்சுக்கலாம். இதை ஃப்ரீசர்ல எல்லாம் நான் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். ஏன்னா வந்து வாங்கினேன்னா 1 நாள் 2 நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள் கழிச்சு நான் தீத்துருவேன், நான் சமைச்சிருவேன். நான் இத மாதிரி பாக்ஸ்ல எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் வைக்கிறேன்னா கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு. சில பேர் எல்லாம் மீட் எல்லாம் வாஷ் பண்ணி வைப்பாங்க இல்லையா, சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க, 2 நாள் கழிச்சு சமைப்பாங்க. அது மாதிரி கிடையவே கிடையாது. நான் அன்னைக்கு கொஞ்சோண்டு சமைப்போம், வாங்குவோம், கொஞ்சோண்டு சமைப்போம், போட்டு இது பண்ணிடுவோம். பட் இதுல வந்து நம்ம ஃப்ரீசர்லயும் ஏதாவது மிளகா பொடி எல்லாம் பண்ணோம்னா கூட இதுல போட்டு ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். மிளகா இருக்கு. இது 8 ounce. இத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கலரு. இது வந்து பேபி பிங்க், இன்னொன்னு வந்து கிரீன் ப்ளூ, இன்னொன்னு வந்து டார்க் கிரீன். இதுல வந்து நம்ம ஜூஸ் எல்லாம் கூட பண்ணி எடுத்து வைக்கலாம். பட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது பிடிக்கும் எனக்கு. அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க பேக்கிங் எப்படி வந்திருக்குன்னு. எல்லா மூடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த பிங்க் இந்த கிரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃப்ளோக்காக இங்க இது நம்ம இது டைட் பண்ணியும் வச்சோம்னா நல்லா டைட்டா வந்து க்ளோஸ் ஆகும், அது இருக்கு. இந்த வாட்டி எல்லாமே நான் வந்து கிளாஸ் ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். பேக்கிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது என்னன்னா ஸ்டோரேஜ்க்காக வாங்கின பாட்டில். இது எல்லாமே கிளாஸ் பாட்டில் தான்.
மூடி டைட்டா தான் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா $22. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன் இதோட ப்ரைஸ் எல்லாம். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சின்னதா ஏன் வாங்கினேன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். நட்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ், சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடியே வச்சோம்னா கிளம்புற வேலையில உள்ள இருக்குங்களா, நான் அதெல்லாம் ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. ஏன்னா காலையில வேலையில நான் போய் எடுத்தேன்னா டக்குன்னு எடுத்துருவேன். சம்டைம்ஸ் பசங்களை எடுக்க சொன்னேன், இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னேன்னா எங்கன்னு தீருவாங்க. அதெல்லாம் சரி இதுல நம்ம கொட்டி வச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காது, கண் எதிர்க்கே இருக்கும்னு சொல்லிட்டேன். இது வந்து வாங்கினேன். 6 இருக்கு இதுல. வந்து பாத்தீங்கன்னா கேப் தான், ஹுடன் லிட் தான் கொடுத்துருக்காங்க 6க்கும். எனக்கு என்னன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாக்ஸ்ல வந்து எனக்கு வந்த இந்த பாக்ஸை விட இந்த பேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா டைட்டா கீழே விழாம அழகா அமைச்சிருக்காங்க வச்சு. இந்த பாக்ஸ் இதை வந்து நம்ம கூட வச்சுக்கலாம், வீட்டுல ஏதாவது வைக்கணும்னா அழகா வச்சு இதுவே பண்ணலாம். பட் இந்த ஸ்மெல், இந்த டப்பாவோட வாசனை வந்துடும் சீக்கிரமா. இது வாங்கினாங்க, இது ஸ்டோரேஜ்க்காக வாங்கினது. நான் வந்து பொங்கலுக்கு வந்து லைட்டா தான் வந்து கிளீன் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஆர்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் தேவையோ அதெல்லாம் மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன், மற்றதெல்லாம் கொட்டலை. அதால இதுல கொட்டிக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ். போன வாட்டியும் நான் வாங்கினேன், எனக்கு பிடிக்கலன்னு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். நிறைய சின்னதா இருந்தது. பெருசு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 3 தான் கொடுத்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி வந்து 4 இருந்தது. எனக்கு அது வந்து பிடிக்கல. குட்டி குட்டியா இருக்கிறது வந்து ஒண்ணு வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டு வைக்கலாம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வேணா. நான் பூண்டெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல உரிச்சு எல்லாம் வைக்க மாட்டேன், எப்போ வேணுமோ அப்பதான் உரிக்கிறது. அதனால அது தேவையே படாது எனக்கு, அவ்வளவு சின்னது. அதனால நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சரி இந்த வாட்டி பெருசா ஆர்டர் பண்ணிருக்கேன், பாப்போம் என்ன வந்திருக்குன்னு. எனக்கு எப்போதுமே கடையில போய் பார்த்து வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் பாத்தீங்கன்னா பொருள் எல்லாம் வந்து காஸ்கோல கூட வாங்குறதெல்லாம் வச்சுப்பேன். நானு இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கிறதுனா அது நான் யூஸ் கூட பண்ண மாட்டேன், ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். எங்க வீட்டுல அதான் சொன்னாங்க, என்னத்துக்கு நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற, உனக்கு எவ்வளவு வாட்டி வாங்கினாலும் உனக்கு பிடிக்காது இல்ல, என்னத்துக்குன்னாங்க. சரி இந்த வாட்டி பாக்கலாம். ஏன்னா காஸ்கோல நான் பார்த்தேன், இல்ல இது மேபி சம்மர் டைம்ல வரும். எடுக்கும் போதே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு அதே மாதிரிதான் இருக்கு, போன வாட்டி வாங்கின மாதிரிதான் இருக்குன்னு. ஆனா எனக்கு டப்பா என்னவோ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு, பாப்போம். அதேதாங்க வந்திருக்கு, டிஃப்ரெண்டே இல்ல. எடுக்கும் போதே சொன்னாரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதேதான். இந்த வாட்டி அதிகமா, போன வாட்டி வந்து $24 என்னவோ புக் பண்ணியிருந்தேன், இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா $30. ஏன்னா பாப்போம், இல்ல குட்டி குட்டி ஏதாவது இருக்கான்னு பாப்போம். அதேதான். அதேதாங்க வந்திருக்கு, டிஃப்ரெண்டே இல்ல. நான் அதான் சொன்னேன்ல, போன வாட்டி விட இந்த வாட்டி அதிகமான காசுக்கு ஆர்டர் பண்ணேன் நானு. நிறைய வரும், பெருசு நிறைய இருக்கும்னா ஆனா பெருசு இல்லவே இல்லை, சின்னதா இருக்கு. இத வந்து திங்க் பண்ண வச்சுக்கலாமா வேணாமான்னு. சரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. லென்த்தியான பாக்ஸ் ஒண்ணு இருக்கு, இதுல வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வைக்கலாம். கருவேப்பிலை போட முடியாது, ஏன்னா பஞ்ச் நான் எப்போதுமே பவுண்ட்ல வாங்குறது. கொத்தமல்லி வேணா அழகா போட்டு வைக்கலாம். ஒண்ணுல வந்து பச்சை மிளகாய் போட்டு வைக்கலாங்க. இது ஒண்ணு வந்து யூஸ் ஆகும் பச்சை மிளகாய் போடுறதுக்கு, அவ்வளவுதான். மற்றது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வேஸ்ட். எனக்கு இது மாதிரி வந்து 4 கொடுத்துருக்காங்க, 2 இருக்கு. அட்லீஸ்ட் இத மாதிரி ஒரு 2 கொடுத்துட்டு, இத மாதிரி ஒரு லென்த்ல வந்து இந்த மெலிசா அது மாதிரி இதுல வந்து இது மாதிரி 2 கொடுத்துட்டு இதுல 1 கொடுத்தா கூட நல்லா இருக்கும். இதுதான் இருக்கு. நான் இன்னொன்னு ஓபன் பண்ணல, ஏன்னா நான் இன்னும் திங்க் பண்ணல, அது வச்சுக்கிறேன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. நீங்களே சொல்லுங்க என்ன வைக்கிறதுன்னு. இந்த சின்னதுல நம்ம ஒண்ணுமே வைக்க முடியாது, சமைக்கிற ஃபுட்டும் வைக்க முடியாது. இது பிபிஏ ஃப்ரீ, பட் இருந்தாலும் நான் வைக்க மாட்டேன் பிளாஸ்டிக்ல. இது ஒண்ணு வாங்கியிருக்கேன், பாப்போம். இதை வந்து யோசனை பண்ணுவோம். பசங்களுக்கு ஹுட் அண்ட் சீப் ஒண்ணு ஆர்டர் பண்ணிருங்க, நல்லா இருக்கு.
யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் சொன்னேன்ல, அவங்களோட தோடு, அவங்களோட மோதிரம் எல்லாம் வந்த உடனே எடுத்துட்டாங்க அவங்க. நான் எடுத்து பண்றது லேட் ஆகும்னு தெரியும் அவங்களுக்கு. அதால நல்லா இருக்குன்னாங்க. நான் இன்னும் அவங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுதான் நான் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நானு. மிஸ் ஆயிட்டே இருந்தது. யோசனை பண்ணிட்டே இருந்தேன். கிளாஸ் ஐட்டம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்றது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் நானு. நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் தான் போய் எடுத்து கொடுக்குவேன் எல்லாம். கிளாஸ் ஐட்டம் எல்லாம் நான் ஒருத்தி தான் டீல் பண்றது. ஆனா இது வந்து சமைக்கிறதுக்காக வாங்கினேன் இந்த பாட்டு. இது வந்து நம்ம சரியான இடத்துல வைக்கல, எங்கன்னா அவசரம், நான் கிளம்புறேன், நான் காலையில கிளம்புற நேரத்துல எங்கன்னா வச்சுட்டு போயிட்டேன்னா எனக்கு பயமாவே இருக்கும். பசங்க உடைச்சிருவாங்களோ, ஏன்னா அவங்க உடைக்கணும்னு உடைக்க மாட்டாங்க, தெரியாம எங்கன்னா போய் ஏதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிற கீழே இருந்து கை தவறி விழுந்துருச்சுன்னா உடஞ்சிரும்ல. உடையது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அது கீழே எல்லாம் செதறி அவங்க காலில் ஏதாவது குத்திக்குமோ, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. அதனால நான் வந்து யோசனை பண்ணிட்டே இருப்பேன். நான் வாங்கலாமா வேணா ஆல்மோஸ்ட் மந்த் ஆயிடுச்சு நான் யோசனை பண்ணி. இது வந்து சின்னதா தான் இருக்கு, ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா சில நேரத்துல காலையில பசங்களுக்கு வந்து இதுல பாஸ்தா பண்ணலாம். ரொம்ப எல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. இது வந்து சின்னதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் தான் நான் வாங்கி இருக்கிறது. நல்லா இருக்கு இது. மூடியும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிச்சிருக்க ஹேண்டில் வந்து ஹுட்டனு. இது எல்லாமே கிளாஸ் தான். இதுல வந்து நம்ம வேணா டீ போட்டுக்கலாம். டீக்கு விக்குது தனியா பாத்திரம், பட் இருந்தாலும் டீ போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் காலையில ஆனா இந்த சோம்பு, ஜீரகம், அது மாதிரி தண்ணி குடிப்பேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேருக்கு வந்து பாஸ்தா பண்றதா இருந்தா பண்ணலாம். சில நேரத்துல 2 பேருக்கு பண்ணோம்னா நான் வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் பாத்திரத்துல பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும் இதுல பண்றதுக்கு. அண்ட் கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாயில் பண்றதா இருந்தாலும் இதுல போட்டு வெஜிடபிள் சூப் வந்து 2 பேருக்கு பண்றதா இருந்தா இதுல பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இது வாங்கியிருக்கேன் நானு. அப்போ இது எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் நானு. இவ்வளவுதாங்க நான் வாங்குனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.